ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையை பார்த்த ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். 30 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவு உடைய ஒரு பிளாட் ஏரியாவில் 773 ஸ்கொயர் ஃபீட் அளவு உடைய ஒரு பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி வர்றதுக்கு நம்ம செட்பேக் ஏரியா இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி அகலமும் 30 அடி நீளமும், கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா 4 அடி 10 இன்ச் அகலமும் 40 அடி நீளமும், வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி 6 இன்ச் நீளமும் 30 அடி அகலமும், மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா 3 அடி 4.5 இன்ச் அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட ஒரு செட்பேக் ஏரியா தான் நம்ம வீட்டை சுற்றி வர்றதுக்காண்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் நம்ம என்னென்ன ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கேஸ், போர்ட்டிகோ, லிவிங் ஹால், அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் அண்டு கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம். ஸோ இதுதான் அந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. ஸோ போர்ட்டிகோ நம்ம பார்த்தீங்கன்னா 9 அடி 3 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ தான் பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கேஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார் கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி அகலமும் 6 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்ட்டிகோ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோர் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையை பார்த்தே நம்ம இங்கே மெயின் டோர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயின் டோர் பக்கத்தில் வியூ சைட்டுக்காண்டி ஒரு விண்டோவை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து மெயின் டோருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 அடி 7.5 இன்ச் அகலமும் 12 அடி 6 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு லிவிங் ஹால் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட்டும் சோஃபா செட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிளான்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு விண்டோவை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லிவிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், அதாவது குபேரமோட தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளான் பண்ணியிருக்க பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி 3 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு தேவையான வார்ட்ரூஃப் அண்ட் செல்ஃப் அண்டு லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 அடி 6 இன்ச் அகலமும் 5 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு டாய்லெட்டை தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூம்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு 10 அடி 3 இன்ச் அகலமும் 10 அடி நீளமும் கொண்ட ஒரு கிச்சன் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ப்ளோக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிளானில் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸிட் டோர் வந்து நம்ம இங்கே கிச்சனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 9 அடி 7.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான பெட் அண்டு செல்ஃப் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ அண்டு வென்டிலேஷனுக்கு நம்ம இங்கே 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானோட லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.